வணக்கம். என் அருமை மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ராசி பலனுங்க. இது தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதத்தில் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு மிதுன ராசிக்கு முக்கியமாக பாக்கியஸ்தானத்தில் 5 கிரகங்களின் விஸ்வரூபம். எந்தெந்த கிரகங்கள்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ராகு பகவான் பாக்கியத்தில் ஆல்ரெடி உக்காந்துருக்காருங்க. அவர் அங்கேயே கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. இப்போ சுக்கிரன், சுகங்களுக்கான அதிபதி சுக்கிர பகவான் அங்கே வந்துடுவாருங்க. 6ஆம் தேதி, பிப்ரவரி 6ஆம் தேதி உள்ளே வந்துடுவார். புத்திக்கும் மற்ற பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கு அதிபதியான புதன் பகவான் பார்த்திங்கன்னா 3 பிப்ரவரியில் அந்த இடத்துக்கு வந்துடுவார். எங்கே? உங்கள் ராசிக்கு வந்துடுவார். சூரியன் 13 பிப்ரவரி வந்துடுறாரு மிதுன ராசிக்கு. அதுக்கப்புறம் செவ்வாய் பகவான் ஒரு 25ஆம் தேதி போல் அங்கே உள்ளே வந்துடுவாருங்க. ஸோ மொத்தம் சேர்த்து 5 கிரகம் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில். பாக்கியத்தில் விஸ்வரூபம். தடைகள் விலகும். என்ன சார் நடக்கும்? இந்த மாதிரி தடையாக இருந்தது. போன மாதம் அஷ்டமத்தில் கிரகங்கள் இருந்தது, தடைகள் இருந்தது. சில பேருக்கு உடம்பு முடியாமல் போச்சு, நம்ம லாபங்கள் குறைஞ்சிது, எதிர்பாராத சில பிரச்சனைகள்லாம் வந்ததுன்னு சொன்னாங்க எல்லாரும். இதெல்லாம் உண்மைங்க. இனிமேல் அந்த தடைகள் முழுமையாக விலகிடும், கவலைப்பட வேண்டாம். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா பாக்கியத்தில் 5 கிரகங்கள் இருக்காங்க. இதுதான் முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் ராசி அதிபதியான புதன் பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வராரு. இதை புரிஞ்சுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து பார்த்தா தான் புரியும். சந்தேகம் இருந்தால் திரும்ப பாருங்கள். சரி, இப்போ ஸ்ட்ரைட்டாக மிதுன ராசிக்கு போயிடுவோம். மிதுன ராசியில் இப்போ நீங்கள் சில ஆன்மீக பயணங்கள் போகணும், குலதெய்வ வழிபாடு பண்ணணும், இந்த மாதிரி விஷயம்லாம் நினச்சிருந்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இவ்வளோ கிரகங்கள் இருக்கும்போது அற்புதமாக அந்த உங்கள் ஆசைகள்லாம் நிறைவேறுங்க. உங்களுக்கு ஏதாவது வர வேண்டிய பணமோ இல்லை ஏதாவது ஒரு சொத்தோ ஏதாவது ஒரு விஷயம் வாங்கணும்னு நினச்சி வாங்க முடியாமல் தடைப்பட்டுக்கிட்டே இருந்ததெல்லாம் இப்போ நடந்துடுங்க. ஏன்னா 9ஆம் இடம் இல்லையா, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் கும்பத்தில் இத்தனை கிரகங்கள் 5 கிரகங்கள் சேர்க்கை. ராகு, சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த மாதிரி மொத்தம் ஒரு பெரிய கூட்டமே அங்கே இருக்குது. எங்கே? பாக்கியத்தில். இவ்வளோ நாள் அஷ்டமத்தில் இருந்தது, இப்போ பாக்கியத்தில் வந்தாச்சு. இனிமேல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தந்தை வழி உறவுகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அவங்களால உங்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடுக்கு போகிறது. உங்கள் கௌரவம் கொஞ்சம் நல்லா வெளியே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் நல்ல மதிப்பு மரியாதை இருக்குங்க. வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே சந்தோஷமாக இருப்பாங்க. அதை பார்த்து நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. சில ரகசிய பரிகாரங்கள்லாம் கூட உங்களுக்கு சொல்ல போகிறோம் எண்டில். அதனால் தொடர்ந்து பாருங்கள். பரிகாரங்களும் சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ராகுவோட செவ்வாய் 25ஆம் தேதி சேர்ந்துடுறாரு இல்லையா, அதனால் சில பரிகாரங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. 9ஆம் வீட்டில் இவ்வளோ கிரகங்கள் குவிஞ்சிருக்கிறது தூரதேச பயணத்துக்கு கூட நல்லதுங்க. வெளிநாட்டு வேலைக்கு யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்க, நம்ம ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பீங்க, உலகம் ஃபுல்லாக இருந்து பார்த்துட்ருக்கீங்க, எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் அங்கே உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை பருவெலாம் குறையுங்க. அங்கே எதனா ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு போனஸ் வரணும், இல்லை ஒரு பதவி உயர்வு வரணும், இதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் இந்த மாதத்தில் அதுக்கான முயற்சி எடுத்திங்கன்னா நடக்குங்க. முயற்சி எடுத்தால் தான் நடக்கும். கடவுள் காட்டுவார், ஊட்ட மாட்டார், நான் எப்பவும் சொல்லியிருக்கேன். நமக்கு இப்போ நல்ல நேரம் இருக்குது, இந்த நேரத்தை யூஸ் பண்ணிங்க. நம்ம மிதுன ராசி நேயர்கள் எல்லாமே இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிங்க. சுக்கிர பகவான் வேறு 9ல் வந்திருக்காரு. அதனால் உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனங்கள் இதெல்லாம் எதனா பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதம் கண்டிப்பாக வாங்கிடுவீங்க. மறந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். 25ஆம் தேதி நான் சொன்னேன் இல்லையா, நம்ம இவர் உள்ளே வந்துடுவாருங்க. செவ்வாய் பகவான் உள்ளே வந்துடுவார். ஆல்ரெடி ராகு பகவான் இருக்கார். இவங்க 2 பேரும் எப்பவும் சேரும்போது சின்ன குளறுபடிகள் நடக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொஞ்சம் பதட்டப்பட்டு பேசிடுவாங்க. நம்ம ஒழுங்காக தான் இருப்போம், ஆனால் நம்ம வாயை யாரா பிடுங்கி விட்டாங்கன்னா நம்ம பேசிடுவோம். ஏன்னா செவ்வாய் பகவான் இருக்கும்போது கொஞ்சம் பளிச்சுன்னு பேசிட்டோம்னா, கொஞ்சம் மேல் அதிகாரிகள்கிட்டலாம் பேசிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அதனால் நமக்கு கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் உஷார்படுத்துகிறவங்கள கொஞ்சம் பேச்சில் நிதானம் தேவை. எப்போன்னு கேட்டிங்கன்னா, அந்த 23, 24 அந்த தேதிக்கு அப்புறமா, சரிங்களா? அப்புறம் மார்ச் மாதத்தில் மற்ற விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து பார்த்தா தான் புரியும்.
நடுவில் விட்டுட்டிங்கன்னா புரியாது. ஒரு 10 நிமிஷம் மாதத்துக்கு ஒதுக்குங்க. ஒதுக்கி நம்ம வீடியோவை பாருங்கள். உங்களுக்காக போட்டுட்ருக்கேன், தவறாமல் பாருங்கள். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வந்து மிதுன ராசி வியாபாரிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்திசாலியாக இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க. அவங்க வியாபாரம் பண்ணுறதுல வந்து கெட்டிக்காரங்க இயற்கையாகவே. பாக்கியஸ்தானத்தில் 5 கிரகங்கள் இருக்கும்போது தொழிலில் ஒரு புதிய சில மாற்றங்கள்லாம் உண்டாக்குவீங்க. இந்த டைமில் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி, ஒரு புது பிளான் போட்டிங்கன்னா இந்த டைமில் வந்து சூப்பராக நடக்குங்க. பெரிய பெரிய அக்ரிமெண்ட்டெல்லாம் சைன் ஆகும் வியாபாரிகளுக்கு, பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு. ரொம்ப நாளாக ஒரு அழுத்திக்கிட்டு இருந்திருக்கும் ஒரு ஃபீலிங், எல்லா இடத்துலேருந்தும் ப்ரெஷர் வந்திருக்கும். அதெல்லாம் இப்போ ரிலீஸ் ஆகிடும், நிம்மதியாக இருப்பீங்க. நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கூட மனசு ஒரு மாதிரி படபடன்னு இருந்திருக்கும். இனி பயப்பட வேண்டாம், அந்த படபடப்பு எல்லாமே போயிடும், நிம்மதியாக இருப்பீங்க. ஏன்னா வந்து 8ஆம் இடத்துல வந்து செவ்வாய் சூரியன் இருக்கும்போது அந்த படபடப்பு போயிடுறதெல்லாம் இயற்கை தாங்க. இனிமேல் அந்த பயம் படபடப்பெல்லாம் எதுவும் இருக்காது, மனசு ஒரு நிம்மதியாக இருக்குங்க. சரிங்களா? தொடர்ந்து பாருங்கள், பரிகாரமும் சொல்கிறேன் அது இது எண்டில். அதுவும் பாருங்கள், தந்தை வழியில் எதுனா சொத்துக்கள் ரொம்ப நாளாக ஏதாவது நம்ம பிரச்சனையிலையோ இல்லை வர வேண்டியதில் நமக்கு டைம் இல்லாமல் அதை வந்து எடுக்காமையோ இருந்தோம்னா இந்த டைமில் வந்து அது எல்லாமே உங்களுக்கு லாபமாக கையில் வந்து சேரும். ஏன்னா பாக்கியத்தில் வந்து இந்த எல்லா இந்த உங்கள் ராசிநாதனும் வந்துடுறாரு, சுக்கிரனும் வந்துடுறாரு, சூரியனும் வந்துடுறாரு. அதனால் கவர்மெண்ட்டு விஷயமாக நடக்க வேண்டிய எல்லா ஒர்க்கும் இப்போது தடை இல்லாமல் நடந்துடும். ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, வீட்டு பெண்கள் மற்றும் இல்லத்தரசிகள், அதாவது இப்போ சில பேர் வந்து வேலைக்கு போவாங்க பெண்கள், இல்லத்தரசிகளாக இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த மாதம் வந்து கொஞ்சம் நிம்மதி கிடைக்குங்க. அவங்க மனசு படபடன்னு இருந்திருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா 8ஆம் இடத்துல 5 கிரகம் இருந்தால் என்ன ஆகும்? ஐயோ பையன் அங்கே போனானே என்னாச்சு, வீட்டுக்கார் போனார் என்னாச்சு, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு என்னாச்சு, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும் அவங்களுக்கு. இதை நம்ம கண்கூடாக பார்த்தோம், நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஜாதகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ எஃபெக்ட் தெரிஞ்சிருக்காது. இது ஏன்னா இது ஒரு பொது பலன் தானே, இதனால் கண்டிப்பாக ஒரு 40% வந்து நடக்கும். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்களும் இந்த பொது பலனால் நல்லது கண்டிப்பாக நடக்கும்ன்றதில் சந்தேகம் எதுவும் இல்லைங்க. சுக்கிரன் வந்து 9ல் இருக்கிறதால பெண்களுக்கு இந்த மாதம் வந்து அவங்க விருப்பப்படுற விஷயங்கள்லாம் வீட்டுக்கு வாங்குவாங்க. சுக்கிரன் சம்மந்தப்பட்டது என்னங்க, டிவி, வண்டி, வாகனம், டெலிஃபோன், இது மாதிரி சில எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்கள் இதெல்லாம் வாங்குவாங்க. கோல்டு வாங்கிறதுக்கும் வந்து ஒரு நல்ல யோகம் இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் தான் இந்த எல்லாமே ஆடை ஆபரணங்கள், பொன், முத்து, ரத்தினம் எல்லாத்துக்கும் சுக்கிரன் அவர் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதால இந்த டைமில் கையில் காசு இருக்கிறவங்க போனால் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமாக உங்களுக்கு கையில் கிடச்சிரும். அதை வச்சு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இப்போ வாங்குகிற பொருள் வந்து ரொம்ப நாள் கையில் நிற்குங்க, பிரச்சனை இல்லாமல் இருக்கும். மொத்தத்தில் பெண்களுக்கு வந்து இது ஒரு நிம்மதியான மாதமாக இருக்குங்க பிப்ரவரி மாதம். மிதுன ராசி பெண்களுக்கு கொஞ்சம் உடம்பெல்லாம் வந்து நல்லாயிருக்கும், மன நிம்மதியும் இருக்கும், இந்த மாதம் திருப்தியாக இருக்கும். மாணவர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பசங்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு 9ஆம் வீட்டு, அவங்க மிதுன ராசியாக இருந்து 9ஆம் வீட்டில் வந்து இருந்தால் கண்டிப்பாக உயர்கல்விக்கான கனவு நினைவாகுங்க. வெளிநாடு வேலைக்கு யாராவது ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உங்கள் பசங்களுக்கு இந்த டைமில் கண்டிப்பாக விசா கிடைக்க சான்ஸ் இருக்குது. இல்லை ஏதாவது வந்து படிக்கணும், அங்கே போய் படிக்கணும் அப்படின்னு காலேஜில் சீட்டுக்கு எதனா அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு நல்ல செய்தி வருங்க. இந்த மாதத்தில் கிரகங்கள் பாக்கியத்தில் இருக்கிறதால நல்ல வெளிநாட்டு பயணத்துக்கு மெயினாக ராகு நல்லா இருக்கணும். 9ல் இருக்கார் இல்லையா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக வீட்டை விட்டு பிரித்து அங்கே கொண்டு போயிடுவார் வெளிநாட்டுக்கு. அங்கே போய் படிக்கிறதுக்கு ராகு நல்லபடியாக இருந்தார்னா அங்கே போயிடுவாங்க. கூட வந்து சூரியன் இருக்கும்போது அரசாங்க சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்ந்து கையில் விசா இந்த மாதிரி விஷயங்கள் கிடச்சிரும், கவலைப்பட வேண்டியதில்லை. பிப்ரவரி மாதம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் மாணவர்களுக்கு. மாதத்தில் எல்லாமே நல்லா இருக்கணும்போது அந்த சந்திராஷ்டமன்ற ஒரு விஷயம் வரும் இல்லையா, மாதம் வரும் இல்லை, நம்ம அப்போ உஷாராக இருக்கணுமே. பிப்ரவரி 16, 17 இந்த டைமில் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருதுங்க. இந்த நாட்களில் வந்து நம்ம நேயர்களுக்கு சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து டைமோடு தூங்கிடுங்க, தண்ணி தேவையான அளவு குடிங்க, மூச்சு பயிற்சி ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்கள் இந்த 2 நாளாவது தயவு செஞ்சு. இதனால் உங்களுக்கு வந்து மனசு அமைதி பெறும், சந்திராஷ்டம தாக்கம் அவ்வளோ இருக்காது. ஆனால் இது செய்ய முடியாத அளவுக்கு ஏதாவது வந்து டிஸ்டர்ப் பண்ணும், புரியுதுங்களா? நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க, இதை பண்ணுங்கள். சந்திராஷ்டமம் தாக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அப்புறம் வந்து ஏதாவது முக்கியமான எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட்டு, டாக்குமெண்ட்ஸ் இது மாதிரி சைன் பண்ணுறதுனா 1க்கு 2 முறை படித்து பார்த்துட்டு அன்றைக்கி சைன் பண்ணுங்கள். அதே மாதிரி இல்லை 2 நாள் தள்ளி வைக்க முடியும்னா தள்ளி வச்சு பண்ணாலும் தப்பு கிடையாதுங்க.
ஆனால் முக்கியமாக பண்ணணுன்னா எதையுமே தீர ஆராய்ஞ்சு பார்த்துட்டு செய்யுங்க. யாரை நம்பியும் எதையும் இந்த 2 நாளில் ஒப்படைக்காதீங்க. புதுசாக யாருன்னா ஃப்ரெண்ட்ஸுன்னு வந்து சேருவாங்க இந்த டைமில், அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இதெல்லாம் வந்து சந்திராஷ்டமத்தில் நீங்கள் வந்து பாதுகாத்துக்க வேண்டிய ஒரு விசேஷம். இது வந்து உஷாராக இருந்தீங்கன்னா விசேஷம், உஷாராக இல்லைன்னா அது உங்களுக்கு பாதகமாக போயிடும். சரியா? இது வந்து ஒரு பரிகாரமாக எடுத்துக்கிட்டு இதை பார்த்து உஷாராக பண்ணுங்கள். வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி முன்னாடியே போயிடுங்க. இது வந்து சந்திராஷ்டமத்தில் இருக்க தாக்கத்தை நமக்கு குறைச்சிரும், எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே பெல் ஐக்கான் தட்டி விடுங்க. தொடர்ந்து பாருங்கள், ஒரு தடவை 2 தடவை பாருங்கள், அப்போ தான் நல்லா புரியும் உங்களுக்கு. மறந்துடாதீங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ராகு செவ்வாய் 25ஆம் தேதி சேர்றார் இல்லையா, இந்த டைமில் நமக்கு நம்மளே அறியாமல் கொஞ்சம் பிடிவாதங்கள் வருங்க. பசங்களாக இருந்தால் வீட்டில் பிடிவாதம் பிடிப்பாங்க, இல்லை ஹஸ்பண்ட் கூட கொஞ்சம் ஸ்டஃப்பாக இருப்பாங்க, இல்லை ஒய்ஃபு வந்து மிதுன ராசியாக இருந்தால் கொஞ்சம் இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாருமே விட்டு கொடுங்க. விட்டு கொடுத்து ஒரு சுமூகமாக குடும்பத்தில் சந்தோஷமாக எல்லோரும் இருக்கணும். இதுதான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது. நம்ம மிதுன ராசி நேயர்களுக்கு பிப்ரவரி மாதம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் லியோ எம். சிவராமன்.